படத்தின் ஆரம்பத்திலேயே மகேரின்னு ஒரு பெண் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டவ ஒரு பயணத்துல புறப்படுறா. அவங்க அப்பா வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க மனசுல ஒரு பெரிய சுமை இருக்குன்னு தெளிவா தெரியுது. அந்த பழைய ஒதுக்குப்புற ஊருக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா வீடு முழுசா குப்பையா கிடக்கு. கட்டிட சுவரெல்லாம் மஞ்சள் நிறத்துல அமில மனுஷன்னு எழுதியிருக்கு. தோட்டம் முழுக்க களை. அவங்க அப்பா லாய்டு அவங்க திடீர் வருகையால கொஞ்சம் கூட அதிர்ச்சியடையல. வீட்டுக்குள்ள போனா அங்கேயும் மஞ்சள் நிறத்துல எழுதியிருக்கு. லாய்டு சொல்றாரு மஞ்சள் நிறம் அவருக்கு பிடிச்ச நிறம்னு. அவரு எப்படிப்பட்ட வித்தியாசமான ஆளுன்னு உடனே தெரிஞ்சிடுச்சு. அவருக்கு ஒரு அறை காமிச்சாரு, அங்க தங்கலாம்னு. ஆனா மகேரி கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த அழுக்கு வரவேற்பே இல்லாத இடத்தை பத்தி கவலைப்படுறா. பிறகு அவங்க 2 பேரும் லாய்டோட நாயான மிகோ கூட நடைக்கு போறாங்க. லாய்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நட்ட மரத்தை காமிக்கிறாரு. அது மகேரிக்கு நல்ல நினைவுகளை தருது. ஆனா அவங்க 2 பேரும் எவ்வளவு காலமா சந்திச்சு பேசாம இருந்தாங்கன்னு அது ஞாபகப்படுத்திடுது. பேசிட்டு போறப்போ லாய்டு திடீர்னு மூளை வெளியில போற மாதிரி ஆயிடுறாரு. சரி பாருங்க. அவன் தரைய பார்த்து ஒரே மந்தமா நின்னுட்டான். மகி கவலையா என்னடான்னே கேக்குறானே சந்தேகமா இருந்துச்சு அவளுக்கு அந்த மாலை. அப்போ லாய்டு ரூம்ல ஒரே சத்தம். சத்தம்னா ஒரு சத்தமா இல்ல, பேய் வந்தா போல. கேட்டாச்சு. சரி மகி போய் பார்த்தா ஒரு அதிசய வேலை. ஒளி விளையாட்டு, சத்தம், கோலாகலம், கண்ணுக்கு புரியாத விஷயங்கள் நிறையா. ஒரு கணம் எல்லாம் நின்னுடுச்சு. லாய்ட் வெளியே ஓடினான். எங்க போறேன்னா கேட்டா மிக்கோவை நடக்க அழைச்சிட்டு போறேன்னு சொன்னான். மிக்கோ தூங்கிட்டு இருக்குன்னு மகி சொன்னா. அவன் பிடிவாதமா இருந்தான். அவள் காரை ஓட்டிட்டு போனாள். இரவு நேரம். காரில் ஒலிக்கும் சத்தம் சரியில்லைன்னு மகி கேட்டா அது உள்ளாட்ட சத்தம் நோக்கம் வைச்சு பண்ணினதுன்னு அவன் சொல்றான். சாதாரண சாமான்களை வைச்சு. இன்னும் கேட்டா இது அவனும் மிக்கோவும் அடிக்கடி பண்ற விஷயம். மலை உச்சிக்கு போனாங்க. ஒரு கேமரா நுண்ணோக்கி வைச்சு எதையோ காத்திருந்தான் லாய்ட். மகிக்கு சந்தேகம்தான். ஆனா லாய்ட் கண்ணாடி கொடுத்ததும் நம்பிக்கை வந்தது. தொலைவில் 3 விளக்குகள் மின்னுது. இன்ஃப்ராரெட் கேமரா வைச்சு பார்த்தா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மகேரி அவங்க இருக்கிறத உறுதி பண்ணிட்டு பயந்த மாதிரி என்ன இதுன்னு கேக்குறா. லாய்ட் தன்னம்பிக்கையா யுஎஃப்ஓ. உலகத்திலேயே முதல் தடவை இவங்க நம்ம கூட தொடர்புக்குள்ள வந்திருக்காங்க. நாம சிக்னல் அனுப்புனா நல்லா இருக்கும்னு கத்தறாரு. மகேரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அவங்க அப்பா அந்த ஒளிங்களோட எப்படி உற்சாகமா பேசுறாருன்னு பார்த்துட்டு இருக்கா. மறுநாள் வீட்டுக்கு போற வழியில லாய்ட் இந்த யுஎஃப்ஓ எனக்கு முதல்ல 3 வருஷம் முன்னாடியே தொடர்பு கொடுத்தது. அதுக்கப்புறம் எப்பவும் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் அனுப்புது. அவங்களுக்கு பதில் சொல்லாம விடுறது அநாகரிகம்னு சொல்றாரு. அவங்க உன்னை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நீ கவனிச்சுட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு கூச்சலிடுறாரு. மகேரி ஒன்னும் சொல்லல. ஆனா பின்னாடி லாய்ட் எடுத்து வச்சிருந்த டேப்ஸ பார்த்து அந்த வித்தியாசமான சம்பவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றா. அடுத்த நாள் மீன்பிடிக்க போறாங்க. அங்க மகேரி தன்னோட வாழ்க்கைய சொல்றா. சாதாரணமா பெண் என்னும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றா. லாய்ட் சின்னதா சோர்ந்து போற மாதிரி இருக்கு. பெண்ணுக்கு சென்சா யூஸ் பண்றது தெரியுமா, அது ரொம்ப முக்கியம்னு கலாய்க்கிறாரு. மகேரி சிரிக்கிறா. ஆனா லாய்ட் அவளுக்கு ஆலோசனை சொன்னா அவ ரொம்ப கடுப்பா எனக்கு வேண்டாம் நூ பிடிவாதமா சொன்னா. சண்டை வேற லெவல்ல போச்சு. ஆனா லாய்ட் ஒரு பழசான சாக்ஸ் எடுத்து அவங்க ஃபேமிலி கேம் ஆரம்பிச்சு சூழ்நிலையை லேசா மாத்தினாரு. அந்த பாபி சாக்ஸ் கேம்ல மேகி சட்டன்னு கண்ணீர் விட்டா. லாய்ட் உடம்பு சரியில்லைன்னு அவரு ஒரு இடத்துல ஒதுங்கி வாழ்றதுன்னு யுஎஃப்ஓ பின்னாடியே ஓடுறதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கதறினா. லாய்ட்க்கு சீண்டாச்சு. கேம் எல்லாத்தையும் விட்டுட்டு மில்க் ஷேக் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு வந்த உடனே நாட்டுல இருக்கிற அவங்களை ஏளனமா பேசுறதுக்காக லாய்ட் மேல யாரோ எழுதியிருந்த கிராஃபிட்டி கிறுக்களை மேகி மறைக்க முயற்சி பண்ணா. அது லாய்ட்க்கு கேட்டச்சு. நீ உண்மையா எதுக்கு வந்தேன்னு சொல்லு கேட்டாரு. உன்னை பார்க்க வந்தேன்னு சொன்னா பொய் சொல்றே, வேற காரணம் இருக்கு கூறினாரு. மேகிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வேலை போச்சுன்னு இந்த ட்ரிப் எல்லாம் பண்ண எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு சொன்னா. ஆனா லாய்ட் கேட்டா நேர்மையா இரு, என் கிட்டையும் மிகோ கிட்டையும் பொய் சொல்லாதே கடுமையா சொன்னாரு. பிறகு மேகி அவங்க கணவனை போன் பண்ண யாட்ல போய் நின்னா. பெண் ஒரு வாய்ஸ் மெசேஜ் விட்டுட்டு காட்டுல மிகோ கூட ஓடி போய் விளையாடிட்டா. அடடா, ஓட்டத்துல நாய் காணாம போச்சு. காட்டுக்குள்ளேயே ஆழமா போய் தேடினா. ஒருத்தர தொலைவுல பார்த்தா. நாய் பார்த்தீங்களான்னு கேட்டா. அவர் பதில் சொல்லல. கடைசியா ஒரு ஆற்றுக்கரையில மிகோ கிடைச்சிச்சு. சந்தோஷத்துல நாயை கட்டிப்பிடிச்சுக்கிட்டா. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டா. அந்த இரவு லாய்ட் அவன் லாரியில சிகரெட் பிடிச்சு உட்கார்ந்திருந்தாரு. மகி அவரு கூட போய் உட்கார்ந்து உனக்கு புகைப்பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னா. லாய்ட் அவரு அப்பா சிகரெட் பத்தி எச்சரிச்சத பத்தி சொன்னாரு. சின்ன நிசத்தம் வந்ததுக்கு பிறகு யுஎஃப்ஓ பத்தி மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. அது உண்மையானதுன்னும் நல்லதுன்னும் நம்பினாரு. மனுஷன் அளவுக்கு வளர்ச்சி அடையணும்னு காத்திருக்குன்னு சொன்னாரு. மகி நீங்க என்ஜினியர் இல்லையே, சதித்திட்ட கதை சொல்றவங்க தானே சவால் விடுத்தா.
அதுல சூழ்நிலை கெட்டு போச்சு. ஆனா லாய்ட்க்கு கவலையே இல்ல. நீ உண்மையிலேயே ஏன் இங்க வந்திருக்கேன்னு சொல்லு மகிய பத்தி கேட்டாரு. சின்ன முணுமுணுப்புக்கு அப்புறம் என் வேலையிலிருந்து என் வாழ்க்கையிலிருந்து ஓடி வந்தேன் மகி சொன்னா. சரி பாருங்க, பெண்ணை ரொம்ப காதலிச்சாலும் அவர் நல்ல மனுஷன்னு நம்பினாலும் சிந்திக்க நேரம் வேணும்னு அவ சொன்னா. அதுக்கு லாய்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு கூட்டம் பசங்க லாரியில வந்து லாய்ட்டை கிண்டல் பண்றாங்க. வீட்ல முட்டையெல்லாம் வீசுறாங்க. அட பயங்கரமா இருக்குல்ல. லாய்ட் உடனே துப்பாக்கி எடுத்துட்டான். மகி பயந்து போட்டா, அவன் சுட்டுடுவானோன்னு. ஆனா லாய்ட் மேல சுட்டு அந்த பசங்களை ஓட்டினான். அப்புறம் இரவுல மறுபடியும் அந்த மலை மேல போய் ஒளிப்பந்துகளை பார்க்கலாம்னு லாய் சொல்றான். அது நல்ல நாள்னு. ஆனா மகி ரொம்ப சோர்ந்து போயிருந்தா. ஓய்வு வேணும்னு சொன்னா. லாய்ட் கடுப்பா போய் தனியா போயிட்டான். ஆனா நிறைய நேரம் கழிச்சும் அவன் லாரியில உட்கார்ந்துட்டே இருக்கான். போகல. அப்ப மகி போய் என்னாச்சுன்னு கேட்டா. லாரி ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னான். அவளை காரில கொண்டு போக சொன்னா. ஆனா அவன் நடந்து போகணும்னு பிடிவாதமா சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் மகி லாய்ட்டோட அறையில போய் பார்த்தா. அது ஒரு கட்டுப்பாட்டு அறை மாதிரி. சுவர முழுசும் குறிப்புகளும் வரைபடங்களும் நிறைய இருக்கு. அவனுக்கு அந்த UFOக்கள்ல எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு புரிஞ்சுச்சு. அது அவனோட வாழ்க்கையையே விழுங்கிடுச்சுன்னு தெரிஞ்சுச்சு. காலையில உடம்பு சரியில்லைன்னு லாய்ட் வீட்டுக்குள்ள ஓடி வந்தாரு. மகி கிட்ட நேத்து படம் எடுத்ததை காட்டணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அவரு உற்சாகமா ஒரு வீடியோ போட்டாரு. ஆகாயத்துல ஒளி மின்னல் எல்லாம் காட்டி மோர்ஸ் கோடுன்னு சொன்னாரு. அவரோட அந்த உற்சாகம் மகிக்கு கவலையா இருந்தாலும் எதுவும் சொல்லல. அப்புறம் அவரு மகிய காட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அவரு ஒரு பெரிய கருவி பண்ணிருந்தாரு. சூப்பர் காம்யூனிகேட்டர்னு சொன்னாரு. ஆனா அதுல வெடிகுண்டு ராக்கெட் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப இருந்துச்சு. மகி சொன்னாங்க, உன்னை சப்போர்ட் பண்றேன். ஆனா இது எதிர்பார்த்ததை மீறி போச்சு. இது பைத்தியக்காரத்தனமான காரியம். சாத்தியமில்லன்னு சொல்லி கடுப்பா பண்ணிட்டாங்க. லாய்ட் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. எல்லாரும் நம்பலன்னு கொந்தளிச்சாரு. அவரு பழைய நண்பர்கள், மனைவி, மாமனார், வீட்டுக்காரங்க, மகன் எல்லாரும் நம்பலன்னு குதிச்சாரு. மகியையும் கிண்டல் பண்ணாரு. மகி மனம் வலிச்சு இந்த வேலையில உதவ முடியாதுன்னு சொன்னாங்க. லாய்ட் கடுப்பா சாமான்கள் வாங்க போறேன்னு சொல்லிட்டு நான் வருவதுக்குள்ள நீ போயிருன்னு கட்டளையிட்டாரு. மகி தோற்று போன மாதிரி வீட்டுக்கு போய் பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்பினாங்க. சிறிது நேரத்துல மிகோ காட்டுல இருந்து காயமடைஞ்சு ஓடி வந்தாரு. மாகி நாய் சுட்டு கொல்லப்பட்டதை பார்த்ததும் பயங்கரமா அலற ஆரம்பிச்சா. உடனே மிகோவை எடுத்துக்கிட்டு லாய்ட்டை தேடி ஓடினா. சாமான்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு இருந்த லாய்ட்டை பார்த்ததும் கண்ணீர் விட்டு சம்பவத்தை சொன்னா. அப்படியே லாய்ட் காரோட பின்னாடி உட்கார்ந்து மிகோவோட போய்கிட்டு இருந்தான். மாகி வேகமா காரை ஓட்டினா. ஆனா சரியா சாலை சந்திப்புக்கு போறதுக்குள்ளேயே மிகோ சாகி போச்சு. லாய்ட் காரை நிறுத்த சொன்னான். காரில இருந்து இறங்கி மலை பக்கத்துல உட்கார்ந்து நாயோட கடைசி நேரத்தை கழிச்சான். வீட்டுக்கு போய் மாகி மிகோவை புதைக்க குழி தோண்ட ஆரம்பிச்சா. அப்போ லாய்ட் வந்து சேர்ந்தான். அப்போதான் மாகி அவளோட வலியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. எல்லாரும் சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி சிதறியதுன்னு உனக்கு தெரியுமான்னு அவள் கேட்டா. லாய்ட் அவளையும் அவளோட அண்ணனையும் நீங்க பெரியவங்க ஆயிட்டீங்க, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொன்னா. அவன் போனதால ஏற்பட்ட வெறுமை யாருக்கும் புரியலன்னு சொல்லி அவள் அழுதா. அவளும் பெண்ணை எதுவும் சொல்லாம விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி அவள் அப்பாவை போல ஒரு கயவாணி ஆயிட்டேன்னு சொன்னா. ஆனா மாகி சொன்ன எல்லாத்தையும் லாய்ட் கேளாம மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தான். மாகிக்கு கடுப்பா இருந்தது. அவள் தோட்டத்தை விட்டு போனாள். லாய்ட் திடீர்னு நிஜத்துக்கு திரும்பினான். குழிவெட்டலை நிறுத்திட்டு காட்டுக்குள் ஓடினான். என்னை சுட்டு போட்டவங்கள பிடிக்கணும்னு வேட்டைக்கார கூட்டத்தை கண்டான். கொதிச்சு போய் அவன் நாயை கொன்னீங்கன்னு கத்தினான். சண்டை பெருசாயிடுச்சு. ஒரு வேட்டைக்காரன் லாய்ட்டுக்கு வயித்துல அடி கொடுத்தான். லாய்ட் நிலைகுலைஞ்சு போனான். அந்த இரவு மாகி வீட்டுக்கு வந்தா. அப்பா சோஃபாவுல தூங்கிட்டு இருந்தாரு. மெதுவா போர்வை போர்த்தி வெளியில காத்துக்காதா. நட்சத்திரங்களை பார்த்துட்டு நெடுநேரம் நின்றா. என்னமோ சொல்லாம சொல்ற மாதிரி. அடுத்த நாள் மாகி அப்பாவுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சா. ஆனா இந்த தடவை முழு மனசோட. கேவலமா சமாளிக்கல. உண்மையிலேயே உதவி பண்ணினா. அப்பா பண்ணுற வேலைய பதிவு பண்ணினா. பெரிய சாதனத்தை பொருத்த உதவி பண்ணினா. முழு நாளும் அந்த கருவியை பொருத்தினாங்க. மார்க்கனி கோட் பயன்படுத்தி யுஎஃப்ஓக்களுக்கு சிக்னல் அனுப்புறத மாகி கத்துக்கிட்டா. அந்த சாயங்காலம் லாய்ட் மாகிய பார்த்து நீ எனக்கு போல இல்லைன்னு சொன்னான். அவள் மனசுல இருக்கிறத அவன் கேள்விப்பட்டிருக்கான்னு சொல்ல வந்த மாதிரி. மீகோவோட கல்லறையை வெட்டின நாளில மாகி சொன்ன உண்மைய பேச்ச பத்தி மாகி ஒன்னும் பேசல. அப்பா அப்படி சொன்னதை கேட்டு அவள் ஆச்சரியப்பட்டா. என்ன முடிவு பண்ணினாலும் அவள் வாழ்க்கையை அவள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட கூடாதுன்னு சொன்னாரு. அவரு குடும்பத்தையே தூக்கி போட்டுட்டாருன்னு சொல்லி அவரு சொன்னதுல அவருக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு புரிஞ்சுச்சு. அப்புறம் அவள் கர்ப்பமா இருக்கிறது தெரியும்னு சொன்னாரு. அவள் நல்ல அம்மாவா இருப்பான்னு உறுதியா சொன்னாரு. மாஜி ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நிச்சு எல்லாத்தையும் சிந்திச்சா. பேனை அவள் நேசிக்கிறாள்னு லாய்ட் சொன்னாரு. அவனை விட்டு ஓடி போக கூடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் அவசரமா பட்டாசு வெடிக்க சொன்னாரு. மாஜி பட்டனை அழுத்தினா.
பட்டாசு வானத்தை வெளிச்சமா பண்ணிச்சு. அந்த நிமிஷம் அந்த ஒளி வெளிச்சம் வானத்தையே ஒளிச்சு. மாஜியோட மனசையும் ஒளிச்சு. ஆனா பட்டாசு வெடிச்சது முடிஞ்சதும் வானத்துல எதுவும் தெரியல. லாய்ட் எதிர்பார்த்த உயிரினங்கள் எதுவும் வந்ததா தெரியல. நீ சத்துல அவரு வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா மாஜி அங்கேயே நின்னு அந்த சிறிய சிறிய கணம் சந்தோஷப்பட்டா. அடுத்த நாள் காலையில மாஜி எழுந்து வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சா. கிச்சனை அவள் சீராணிச்சா. சுவரில் இருந்த மஞ்சள் நிற குறிப்புகளை எடுத்து போட்டா. அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு. அப்புறம் அவரு அறைக்கு போய் பார்த்தா. அவரு இன்னொரு விஷயத்துல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சிருஷ்டிகளை தொடர்பு கொள்ளணும்னு அவருக்கு நம்பிக்கை இல்லாம போகல. ஒரு வழியா அடையணும்னு ஆணவமா இருந்தாரு. இந்த தடவை மகி அவருக்கு எதிரா பேசல, சண்டை போடல. மாறா, உங்க புது முறை எப்ப வேலை செய்யும், எப்ப தொடர்பு கொள்ளலாம்னு கேட்டா. ஜூலைலயே சாத்தியம்னு லாய்டு சொன்னாரு. மகி சிரிச்சு ஜூலைன்னு போன்ல மார்க் பண்ணிட்டா. அப்பா மேல நல்லா ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல அவங்க போறதுக்கு அவருக்கும் மிகவுக்கும் எவ்வளவு வருத்தம்னு லாய்டு சொன்னாரு. அதான் ஜூலைல என்னென்ன சிக்னல் அனுப்ப போறேன்னு விளக்க சொல்ல சொன்னா. ஆனா லாய்டு தவறா சொன்னாரு. அப்ப மகிக்கு புரிஞ்சிச்சு, மனநல பிரச்சனைன்னு நினைச்சதுலாம் இல்ல, அவருக்கு மறதி வர ஆரம்பிச்சிருக்குன்னு. சரி பண்ணல, அமைதியா அறையில இருந்து போட்டா. கொஞ்ச நேரத்துல வந்து அவரு தலையில முத்தமிட்டு ஃபைனல் குட்பை சொல்லிட்டா. 2 பேருக்கும் ரொம்ப உணர்ச்சிபூர்வமான நேரம். லாய்ட் கண்ணீர் விட்டாரு. அப்புறம் மகி காரில வீட்டுக்கு போறா. அப்பா ஒன்னு நினைச்சிட்டு போறா. கடற்கரையில இருந்த நேரம் நினைவுக்கு வந்தது. அங்க அவங்க பாஸ்கெட் பால் விளையாடுறத பத்தி சொன்னாங்கன்னு நினைச்சா.